ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க யாராவது போகாமல் இருந்தீங்கன்னா கீழே அனுப்பி வைங்க. கீழே ஞாயிறு பள்ளி நடக்கிறது. சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஏசாயா 61 அதிகாரம் 7 நாம் தியானிக்க இருக்கிறோம். ஐசாயா சாப்டர் 61 verse 7. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த வசனம் டிவியில் போட்டிருக்கிறாங்க. பைபிளில் திறந்தவங்க நீங்கள் பார்த்து எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். இந்த முதல் பகுதியை மறுபடியும் வாசிக்கலாமா? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். மறுபடியும் சொல்லுங்க. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். சொல்லுங்க. எங்கள் வெட்கம்னு சொல்லுங்க. எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். ஆமென், ஆமென். இந்த ஆண்டின் துவக்கத்திலே ஜனவரி மாதத்திலே நான் இங்கே வந்தபோது அனுக்கிரக வருஷம் யூபிலி ஆண்டை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். இதே ஏசாயா 61 அதிகாரத்திலே வசனம் 2-3 வசனங்களிலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். துயரப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற அனுக்கிரகமான காரியம் இது. அனுக்கிரக வருஷம் என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இந்த சபைக்கும் நான் சொல்லுகிறேன், நாம் அனுக்கிரக வருஷத்திலே இருக்கிறோம். ஆமென். யூபிலி ஆண்டிலே இருக்கிறோம். யூபிலி ஆண்டிலே ஆண்டவர் நீதியை சரி கட்டுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்க? நீதியை சரி கட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். துயரப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆறுதல் செய்யும் ஆண்டு, துயரப்பட்டவர்களுக்கு நீதி செய்யும் ஒரு ஆண்டு. ஆமென். ஆகவே இந்த ஜனவரி மாதம் துவக்கத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசினார். யூபிலி ஆண்டு. இந்த 61 அதிகாரம் முழுவதையும் வாசித்தோமானால் யூபிலி ஆண்டிலே ஆண்டவர் வாக்குரைத்த தீர்க்க தரிசனங்களை நாம் வாசிக்க முடியும். அப்பொழுது இதை நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது ஜூலை மாதத்திற்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆமென். 6 மாதங்கள் முடிந்து 7வது மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். ஜூலை மாதம் என்று சொல்லும் பொழுது அடுத்த 6 மாதங்களின் தொடக்கம். அல்லேலூயா. அடுத்த 6 மாதங்களின் துவக்கம். ஜூலை மாதத்தை நாம் விசேஷமா எண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி ஜனவரி மாதத்தை நம்ம விசேஷமா எண்ணுகிறோமோ, நியூ இயர் செலிப்ரேட் பண்றோமோ, அதே போல ஜூலை மாதம் ஒரு முக்கியமான மாதம். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டின ஒரு காரியம், இந்த யூபிலி ஆண்டிலே ஒரு நிறைவேறுகிற ஒரு காலம். ஹல்லேலூயா. வார்த்தை மாம்சமாகிற ஒரு காலம். ஹல்லேலூயா. வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுகிற ஒரு சீசன். அடுத்த 6 மாதங்கள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை நீங்கள் அனுபவிக்கிற அடுத்த 6 மாதங்களாய் இருக்க போகிறது. கொஞ்சம் பேர் தான் விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அடுத்த 6 மாதங்கள் இரண்டத்தனையான பலன் வரும். ஆமென். முதல்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, துயரப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும், பதிலாக ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே
வெட்கம் என்கிறதான வார்த்தை உரைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். ஆமென், ஹல்லேலூயா. வெட்கம். அப்ப நான் யோசித்தேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கிறார். அவர்களுக்கு என்ன வெட்கம் சம்பவித்தது? ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசியின் நாவின் மூலமாக பிரயோகித்து பேசுகிறார் என்பதை குறித்து ஒரு ரிசர்ச் பண்ணினேன். அப்போ அதில் நான் தெரிந்து கொண்ட காரியம், இயேசு பிறப்பதற்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம். அப்பொழுது பாபிலோனியர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு இந்த இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு உண்டான உடைமைகள், தங்களுக்கு உண்டான நிலம், சொத்துக்களை இழந்து தங்களுக்கென்று உரிமையாக இருந்த எல்லா காரியத்தையும் அவர்கள் இழந்து தங்கள் சொந்த தேசத்திலே இருக்க முடியாமல் ஒரு அந்நிய இடத்திலே, வனாந்திரத்திலே அவர்கள் நிற்கிறதை பார்க்கிறோம். இழந்து போய் நிற்கிறார்கள். தங்களுக்கென்று உரிமையாக சொல்லப்பட்ட காரியங்களை இழந்து போய் நிற்கிறார்கள். அதிநிமித்தம் வந்ததான ஒரு வெட்கம். இரண்டாவது, தங்களுக்கென்று இருந்ததான ஒரு அடையாளத்தை அவர்கள் இழந்து போய் நிற்கிறார்கள். தேவ ஜனம் என்று அறியப்பட்டவர்கள், தேவர் கால்ட் as a children of God, தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்பட்டவர்கள், ஒரு முத்திரை குத்தப்பட்டவர்கள். ஆனால் ஒரு அடையாளத்தை அவர்கள் இழந்து நிற்கிறார்கள். எதனாலே? பாவத்தின் நிமித்தம், விக்கிரக ஆராதனை நிமித்தம், பேய் வணக்கங்களின் நிமித்தம். இன்றைக்கு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை இழந்து ஒரு வெட்கத்தை அவர்கள் அனுபவிக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் பிள்ளைகளோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் அவர்களோடு செய்த உடன்படிக்கையில் ஒரு நாளும் அவர் தவறவில்லை. ஹல்லேலூயா. பின்வாங்கி போய்தான் இருந்தார்கள், துயரப்பட்டு இருந்தார்கள். அன்றைக்கு இருந்தரான ராஜாக்கள் இவர்களை பல விதத்திலே சிறுமைப்படுத்தினார்கள், இவர்களை ஒடுக்க நினைத்தார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி இந்த ஜனத்தை ஆண்டவர் அவர்களை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை அனுப்பி மேன்மைப்படுத்தினார். இந்த சூழ்நிலையில் இருக்கும் போதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறாரு, உனக்குன்னு ஒரு நல்ல காலம் வரப்போகுது, ஒரு அனுக்கிரக வருஷம் வரப்போகுது, ஒரு யூபிலி ஆண்டு வரப்போகுது. எதெல்லாம் உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ, எதெல்லாம் நீ இழந்தாயோ, அதையெல்லாம் திருப்பி ஆண்டவர் உனக்கு நீதியை சரி கட்டுகிற ஒரு யூபிலி ஆண்டு வரப்போகிறது. அந்த ஆண்டு வந்திருக்கிறது. அந்த அனுக்கிரக வருஷத்திலே கர்த்தர் இதை உனக்கு செய்வார் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசின அதே வார்த்தையை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒருவேளை பலவிதமான வெட்கத்தை நீங்கள் சந்தித்து கொண்டு வரலாம். இன்றைக்கு வெட்கம் ஒரு மனிதனுக்கு பல சூழ்நிலைகளை கொண்டு வருகிறது. ஒரு சூழ்நிலை தனிமை, ஐசோலேஷன். வெட்கம் தனிமையை கொண்டு வருகிறது. அவர்கள் யாரையும் விரும்ப மாட்டாங்க, யாரோடையும் பேச விரும்ப மாட்டாங்க, ஜனக்கூட்டத்தாரோடு இருக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வெட்கம். தான் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை, தான் பட்ட பாடுகள், அவமானங்கள், நிந்தையின் நிமித்தம் they will isolate themselves. இரண்டாவது, பயம். ஒரு விதமான பயம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். it will paralyze them. அந்த பயம் அவர்களை முடக்கிவிடும். முன்னோக்கி செல்லாதபடிக்கு அவர்களை தடுத்து முடக்கி விடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு வெட்கத்தின் நிமித்தம் பலர் பயத்திலே அகப்பட்டு இருக்கிறார்கள். என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, என் சூழ்நிலை இதே தானா, நான் சந்திக்கிற காரியங்கள் இதே நிலைமை தானா, எனக்கு இதே வியாதி, இதே பலவீனம், இதே போராட்டம், இதே பண கஷ்டம், இதே பொருளாதார சூழ்நிலை இருக்குமோ என்று சிலர் பயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலருக்கு என்ன சொன்னீங்க, லோ செல்ஃப் எஸ்டீம், தாழ்வு மனப்பான்மை. சிலருக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை. they feel unworthy, unloved. அப்படின்னா நான் இதுக்கு தகுதி இல்லை,
எனக்கு ஒரு நாள் நன்மை நடக்காது போல, எனக்கு ஒரு நாளும் உயர்வு வராது போல அப்படின்னு அவர்களே ஒரு நிலையை குறித்து கொள்வார்கள். ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். இது எனக்கு என் வாழ்க்கையில வந்த விதி இதுதாங்க, என் தலையெழுத்து இதுதாங்க அப்படின்னு சிலர் ஒரு 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 மனப்பான்மைக்குள்ளே வந்து விடுவார்கள். இப்படி உலகத்திலே பார்க்கிறோம். வெட்கம் மனுஷனுக்கு பலவிதமான சூழ்நிலையை கொண்டு வருகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஜனமே, இந்த எந்த சூழ்நிலையிலே நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் தனிமையில் இருக்கலாம், பயம் உங்களை வாதித்து கொண்டிருக்கலாம், எதிர்காலத்தை நினைத்து சிந்தித்து ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது எனக்கும் சம்பந்தமே இல்லை, இது எனக்கு ஒரு நாள் நடக்க போறதில்லை அப்படின்னு ஒருவேளை நீங்களே ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று நான் அறியேன், ஆனால் ஆவியானவர் உங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவரே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ஒரு இரண்டத்தனையான பலன் வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, உங்கள் துயரத்திற்கு பதிலாக, உங்கள் போராட்டத்திற்கு பதிலாக, உங்கள் அவமானத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். the next 6 months, hallelujah, ரெண்டத்தனையான, சொல்லுங்க டபுள் போர்ஷன், hallelujah, சொல்லுங்க டபுள் போர்ஷன், hallelujah, ரெண்டத்தனையான பலன் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது அனுக்கிரக வருஷத்திற்கென்று குறிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். யூபிலி ஆண்டுக்கென்று ஆண்டவர் உரைத்ததான ஒரு வாக்கு. இந்த செய்தியின் தலைப்பு ரெண்டத்தனையான பலன் வரும். ஹல்லேலூயா. ரெண்டத்தனையான பலன் வரும். 3 விதமாய் அந்த பலன் வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3 விதமாய் இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச இருக்கிறார். முதலாவது, இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் வரும். You will receive a double portion of blessing. Hallelujah. Instead of your shame, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களிலே பார்க்கிறோம். யோவேல் 2, 25, 26, 27 வசனங்களிலே பார்க்கிறோம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வெட்கத்தை ஏதோ மாற்றுவது மாத்திரமல்ல, அந்த வெட்கத்திற்கு பதிலாக ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே கடந்த 6 மாதங்களிலோ கடந்த வருஷங்களிலோ உங்கள் வாழ்க்கையிலே பச்சை கிளிகள் வந்திருக்கலாம், முசுக்கட்டை பூச்சிகள் வந்திருக்கலாம், பச்சை புழுக்கள் வந்திருக்கலாம், உங்களை வந்து பட்சித்திருக்கலாம். பல ரூபத்தில் உங்கள் சமாதானத்தை பட்சித்திருக்கலாம், உங்கள் பொருளாதாரத்தை பட்சித்திருக்கலாம், உங்களுக்கு இருந்ததான மகிழ்ச்சியை பட்சித்திருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்வது சரி என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் உடைமைகள், உங்களுக்கு உரிமையானவைகள், உங்களுக்காக இருந்தவைகளை, எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று இருந்த உரிமைகளை பாபிலோனிய பூச்சிகள் ஒரு நாள் வந்து பட்சித்து போட்டது. அப்படி பட்சித்து போட்ட அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமாதானத்தை இழந்திருந்தீர்களா? ஓ, கண்ணீரில் இருந்தீர்களா? ஓ, உங்களுக்கு பொருளாதாரத்திலே சில காரியங்கள் உங்களை பட்சித்து போய் இருந்ததா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்கள் திரும்ப வரப்போகிறது. பட்சித்த வருஷங்களின் விளைவை ஆண்டவர் அடுத்த 6 மாதங்களில் உங்களுக்கு திரும்ப ரெண்டத்தனையாய் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பொருளை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், உடைமைகளை இழந்திருக்கலாம், நமக்குன்னு சொந்தமான காரியங்களை இழந்திருக்கலாம்.
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு என்று இருந்ததான ஆலயத்தை இழந்து போனார்கள். எருசலேம் சபையை இழந்து போனார்கள். அங்கே அந்த நாட்களிலே இருந்ததான பொலிட்டிக்கல் சினாரியோ, அரசியல் சூழ்நிலை இந்த ஜனங்களை ஆராதிக்க விடாமல் தடை செய்தது. ஹல்லேலூயா. சபைகளை இடித்து போட்டது, ஆலயங்களை இடித்து போட்டது, ஜெப ஆலயங்களை இடித்து போட்டது. இந்த ஜனங்கள் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். இன்றைக்கு இந்திய தேசத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆங்காங்கே நடந்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது யூபிலி ஆண்டின் துவக்கம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எழும்ப பண்ண போகிறார், தம்முடைய கரத்தை வெளிப்படுத்த போகிறார். இன்றைக்கு இந்த சபைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்குன்னு உரிமையானவைகளை நீங்கள் இழந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரப்போகிறது. ஹல்லேலூயா. சிலர் பட்சித்திருக்கலாம், சிலர் பட்சிக்க நினைக்கலாம், சிலர் தடுக்க நினைக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டத்தனையான ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது, அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே முதல் ஆண் பிள்ளைக்கு தகப்பன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அவனுக்கு மாத்திரம்தான் டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனத்துக்கு பேசும்போது அந்த வார்த்தையை உவமையாய் சொல்லி பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனமே, உனக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பலன் ஏதோ உன்னுடைய வெட்கத்தை மாற்றுவதற்காக ஆண்டவர் நமக்கு வேண்டிய ஆஸ்திகளையோ உடைமைகளையோ கொடுப்பதல்ல. கொடுக்கும்போது எதை இழந்தோமோ அதற்கு இரட்டிப்பாக திரும்ப கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. சிலர் நம்பாதது போல அமர்ந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. whatever you may have lost, நீங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கலாம், ஹல்லேலூயா, இன்றைக்கு ஆண்டவர் அதை எல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறார். அதை கணக்கில் வைத்திருக்கிறார், அதை குறித்து வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் இழந்தது யாருக்குமே தெரியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த 6 மாதத்திலே இரண்டத்தனையான பலனை உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். ஆமென். யோபினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். யோபு அந்த ஊத்ஸ் தேசத்திலே பெரிய மனுஷனாய் இருந்தான், செல்வந்தனாய் இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இழந்து போனார். ஒரு வெட்கம் வந்தது, ஒரு சூழ்நிலை வந்தது. யோபு 42:10 வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இழந்து போன பொருட்கள், ஆஸ்திகள் எல்லாமே டபுளா திரும்ப கிடைத்தது. அப்படிதான் வசனம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வாசிக்க நேரம் இல்லை. இழந்து போன பொருட்கள், இடங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே திரும்ப ஒரு மெஷர்ல ஆண்டவர் கொடுக்கல, டபுள் மெஷர்ல ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. எனக்கு முன்னிருந்த நிலைமையை காட்டிலும், சொல்ல மாட்டீங்க, எனக்கு முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் ஆண்டவர் இரட்டிப்பாய் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. எனக்கு முன்னிருந்த வருஷங்களை காட்டிலும், எனக்கு முன்னிருந்த மாதங்களை காட்டிலும் ஆண்டவர் இரட்டிப்பாய் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது நிறைவேறுதலின் காலத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுகிற ஒரு சீசனுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த ஜூலை மாதம் ஆண்டவர் எதை அனௌன்ஸ் பண்றார்னா, இரண்டத்தனையான பலன் வரும். ஆமென். சகரியா 9:12 வாசிக்கிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கூட்டலில் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, பெருக்கலில் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெருகவே. ஹல்லேலூயா. ஈசாக்கு வர வர
விருத்தி அடைந்தான் என்று நம்ம வாசிக்கிறது போல, கர்த்தருடைய ஜனமே, இந்த 6 மாதங்களில் நீங்க எல்லாரும் வர வர விருத்தி அடைய போகிறீர்கள், பெருக போகிறீர்கள். முன்னிருந்த நிலைமையை காட்டிலும், ஹல்லேலூயா, முன்னிருந்த நிலைமையை காட்டிலும், இப்போது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும், முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் இரண்டத்தனையான பலன் வரப்போகிறது. இது உங்கள் சுதந்திரம். ஹல்லேலூயா. This is your blessing. ஆண்டவர் உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சபைக்கென்று, நமக்கென்று ஆண்டவர் கொடுக்கிறார். ரெண்டாவது, நேரம் இல்லை, வேகமா போகலாம். ரெண்டாவது, இரட்டிப்பான மகிழ்ச்சி உண்டாகும். சொல்லுங்க, இரட்டிப்பான மகிழ்ச்சி உண்டாகும். God's plan includes not just material blessing but a profound emotional and spiritual joy. இரட்டிப்பான மகிழ்ச்சி உண்டாகும். ஏதோ நம்ம இழந்தத, பொருட்களை, ஆஸ்திகளை மாத்திர திரும்ப கொடுப்பதில்லை, நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. You will receive a double portion of joy. ஆமென் சொல்லுவோமா? ஏசாயா 61:7 வாசிக்கிறோம், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் என்னப்படுவார்கள்? சந்தோஷப்படுவார்கள். சொல்லுங்க, சந்தோஷப்படுவார்கள். பல காரியங்களை இழந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் அவன் இழந்து போகிறான், சிரிப்பை இழந்து போகிறான். உங்களுடைய வாழ்க்கையில சிரிப்பை பார்க்க முடியாது, ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷப்படுவார்கள். அந்த இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், சந்தோஷப்படுவீர்கள். திருடிட்டானா, பட்சித்து போட்டானா, திருட நினைக்கிறானா, கொள்ளையடித்தானா, சமாதானத்தையும் ஆஸ்திகளையும் பொருட்களையும் உன்னிடத்திலிருந்து திருடினானா சத்துரு, ஆண்டவர் சொல்றாரு, லட்சைக்கு பதிலாக சந்தோஷப்படுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த இரட்டத்தனையான பலன் அந்த கவலையை மறைத்து நம்மை சந்தோஷப்பட வைக்கும். ஹல்லேலூயா. அந்த கவலை இருந்ததற்கான அறிகுறியே தெரியாத அளவுக்கு ஒரு இரட்டிப்பான மகிழ்ச்சி நம்முடைய தலைமையில் வந்து இறங்க போகிறது. மகிழ்ச்சின்னு சொல்றதுக்கும் இரட்டிப்பான மகிழ்ச்சிக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரம் சின்ன சின்ன அற்புதத்தை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இல்லைங்க, கவலையை மறக்க செய்வதுதான் இரட்டிப்பான மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கா இப்படி போராட்டம் வந்தது, எனக்கா இப்படி கவலை வந்தது, நானா இப்படி அழுகையின் பாதையில போனோம், எங்க சபையா இப்படி பாதிக்கப்பட்டது என்று நினைக்க கூடாத அளவுக்கு ஒரு இரட்டிப்பான மகிழ்ச்சி தான் இந்த ஜூலை மாதத்தின் துவக்கம். விசுவாசித்தால் ஹல்லேலூயா, கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. லட்சைக்கு பதிலாக சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுவார்கள். Glory to God. Hallelujah. வாசிக்கலாம். செப்பனியா 3:19-20 வசனங்களை வாசிங்க. செப்பனியா 3:19-20 வசனத்திலே வாசிக்கிறோம். இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, நாங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் இந்த திருப்பூர் பட்டணத்தில், சொல்ல மாட்டீங்க, நம்பிக்கையில் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் வெட்கம் அனுபவித்த இந்த திருப்பூர் பட்டணத்தில் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நம்புறவங்க மாத்திரம், விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், இதே பட்டணத்தில் வெட்கம் அனுபவித்த, அழுது புலம்பின, அவமானங்களை சந்தித்த இதே பட்டணத்தில் ஆண்டவர் சொல்றார், வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும்
உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஹல்லேலூயா. புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்கிற இந்த பட்டணத்தில் தான் நம்மை உயர்த்த விரும்புகிறார். ஒரு சகோதரன் போன வாரம் எங்கள் சபையில் சனிக்கிழமை கொயர் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் போகும்போது என்னை சந்திக்க வந்தார். இப்போ அவர் என்னோடு கூட ஒரு 5 நிமிடம் பேசி கொண்டிருந்தார். அவரிடத்துல பார்த்து நான் விசாரித்தேன். அவர் சந்தித்த வேதனையான சூழ்நிலைகளை நாங்கள் அறிவோம். இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். பாஸ்டர், அதனால எப்படி என்னால் சொல்ல முடியுதுன்னு தெரியல. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்தை பார்த்து சென்னையில் அதற்கான அட்வான்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அந்த அட்வான்ஸே ஒரு 70 லட்சம் ரூபாய் பணம், இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு. கடைசியில் அந்த அட்வான்ஸ் வாங்கினவன் அவர்களை ஏமாற்றி விட்டான். பல காரணங்களை சொல்லி அவர்களை ஏமாற்றி விட்டான். அந்த பணம் கொடுத்ததற்கான எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை, எவிடன்ஸும் இல்லை. எங்களுக்கு ஒரு யோசனையா, எப்படிங்க இவ்வளோ பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு. எல்லாம் ஒரு நம்பிக்கையில தான். நம்பகமான ஒரு நபர் இருந்தார், நம்பிக்கையில கொடுத்தோம். அதற்கு கைமாற்றாக பலரிடத்தில் வாங்கி அதை முதலீடு செய்யலாம், அதை பெருக்கலாம் என்று கொடுத்தோம். கடைசியில் அவருக்கு 70 லட்சம் ரூபாய் கடனானது. ஒவ்வொரு நாளும் கடன்காரன் வந்து வீட்டை தட்ட ஆரம்பித்து விட்டான். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு நல்ல அரசாங்கத்தில் ஒரு உயரிய பதவியில் பொறுப்பில் இருக்கிறாரு. மனைவி ஒரு டீச்சர், அவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது, குடும்பத்திற்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை வந்த உடனே அவர்களுக்கு வந்த ஒரு எண்ணம், இந்த ஊரை விட்டு போயிடலாம், தலைமறைவாயிடலாம், இல்லாட்டி போலீஸ் எப்பொழுது நம்ம கைது செய்யும் தெரியல, என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்திற்கு என்ன அவமானம் வரும்னு தெரியல அப்படின்னு பாஸ்டர் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த ஊரை விட்டே ஓயிடலாம். சரி, போறதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டு ஆராதனையில் அட்டன் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பேசி எங்கள் உள்ளத்தை திடப்படுத்தி சரி அதை தள்ளி போட்டுருவோம் என்று அப்படிதான் நாங்கள் தள்ளி போட்டு வந்தோம். 6 மாதம் ஆனது. ஒரு 40 லட்சம் ரூபாய் கடனை அடைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. 6 மாசம் நடத்தின ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் தான் கடன் இருக்கு பாஸ்டர், அதையும் அடைத்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். அந்த ஏமாற்றின மனுஷனை ஆண்டவர் சந்திக்க உதவி செய்வார் அப்படின்னு என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். அல்லேலூயா. உங்கள் லட்சைக்கு பதிலாக சந்தோஷப்படுவீர்கள். அல்லேலூயா. இவங்க போய் யாரையும் ஏமாற்றல, ஆனால் இழந்து போனார்கள், நம்பினார்கள், மனிதர்களை நம்பினார்கள், சிலர் பட்சித்தார்கள். ஹல்லேலூயா. சந்தோஷம் இழந்து போனார்கள். கண்ணீராக இருந்தது அவங்க வாழ்க்கை, ரொம்ப மனவேதனையாக இருந்தது. எப்பொழுது அவர்களுக்கு ஒரு வெட்கம் வரும், எப்பொழுது ஒரு அவமானம், இந்த உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்தார்கள். பல நேரங்கள் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தோம். கர்த்தர் அவர்களை சந்தோஷப்பட செய்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, 6 மாதம் தாண்டி வர கர்த்தர் கிருபை செய்துட்டார் பாஸ்டர். இதுக்கு மேல எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்துருச்சு, தைரியம் வந்துருச்சு. முன்ன இருந்த மாதிரி இல்லை. இப்போ இதே ஊர்ல ஒரு நிலத்தை வாங்கி வீடை கட்டி இதே ஊர்ல இருக்கலான்னு நாங்க குடும்பமா இந்த வாரம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இனி இந்த ஊரை விட்டு போற மாதிரி ஒரு ஐடியா. நீங்கள் வெட்கம் அனுபவித்த பட்டணத்திலே, தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில நேரங்கள் நீங்கள் இந்த பாதையின் வழியா போகலாம், வெட்கம் வரலாம், பலவிதமான துயரங்களை நீங்கள் சந்திக்கலாம். அது எல்லாமே ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு ஆரம்பம், ஒரு அறிகுறி. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் தான் பாட அனுபவிக்க போகிறோம், கொஞ்ச காலம் தான் இந்த சூழ்நிலைகளின் வழியாய் போக போகிறோம். இந்த ஆண்டு உங்க சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மேன்மைப்படுத்துவேன். ஆமென்.
சங்கீதத்துல வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். சங்கீதம் 126 5 6 வசனங்களிலே வாசிக்கிறோம், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு என்ன செய்வான்? திரும்பி வருவான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவான் 16 20 21 22 வசனங்களிலே பார்க்கிறோம். John chapter 16 verse 20 21 22ல பார்க்கிறோம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சொல்லுங்க, ஆனாலும். வெட்கம்தான், துயரம்தான், போராட்டம்தான், பலவீனம்தான், நெருக்கம்தான். சொல்லுங்க, ஆனாலும். ஆனாலும் பா, எங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கண்ணீர் சந்தோஷமாய் மாறும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால ஆண்டவர் நம்மை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. இந்த 6 மாதத்துல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு இரட்டிப்பான மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்துல ஒரு உவமையை சொல்றாரு. ஸ்திரீயானவள் பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் அந்த உபத்திரவத்தை நினையாள். ஸ்திரீயானவள் அந்த பிரசவ காலம், எங்க குளோரி இப்போ 8 மாசம் ஒன்றும் சொல்ல, ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கா, இந்த குழந்தை சீக்கிரம் வந்துட்டா நல்லா இருக்கும். 8 மாசம் சுமக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார், ஒன்றும் கவலைப்படல. ஆனா இப்போ கவலை வருது, இது கொஞ்சம் வந்துட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாமே. ஆண்டவர் சொல்றாரு, அது உவமையா சொல்றார், எப்படி ஸ்திரீயானவள் பிரசவப்படும் போது பிரசவ காலத்துல அவள் துக்கம் அடைகிறாள். ஆனால் அந்த பிள்ளை பெற்ற உடனே, அங்க பாருங்க, அந்த பிள்ளைய பார்த்த உடனே அந்த 9 மாசம் துக்கம் எல்லாம் ஒரு நொடியில் என்ன செய்யுது? சந்தோஷமா மாறிடுது, மாறி போயிடுது. 9 மாசமாவா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆண்டவர் ஒரு நொடியில் என்ன செய்கிறார்? அந்த துக்கத்தை மாற்றுகிறார். அது ஊமையா ஆண்டவர் சொல்றார். அதை மறந்து போகிறாள் அந்த தாய். இங்கே அநேக தாய்மார்கள் இருக்கிறீர்கள், பிள்ளை பெற்றவர்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் அந்த இரட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுக்கும்போது அந்த துக்கத்தை மறந்து போக செய்வார். ஹல்லேலூயா. அந்த துக்கம் ஒன்று என் வாழ்க்கையில் இருந்ததானே தெரியக்கூடாத அளவுக்கு ஒரு இரட்டிப்பான மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற இந்த அனுக்கிரக வருஷத்துல கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான். சிலர் துக்கத்தையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அற்புதம் நடந்தாலும் என்ன பாடுபடுத்தினா பாஸ்டர், அவ அற்புதம் நடந்துருச்சு, ஆனா அதை பேசுறது இல்லை, சாட்சி சொல்றது இல்லை. ஆனா என்ன பாடுபடுத்தினா இந்த மனுஷன், என்ன நான் சொல்றேன், அந்த இரட்டிப்பான மகிழ்ச்சி இன்னும் உங்களுக்கு என்ன செய்யல, வரல. அந்த பாடுபடுத்துறவன் கூட என்ன செய்யறான்? நீ அவனே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்க கூடாத அளவுக்கு ஆண்டவர் உங்கள் மேல் அந்த மகிழ்ச்சியை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். இறுதியில பாருங்க, 22ஆம் வசனத்துல, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் போது, உங்களை கஷ்டப்படுத்தின சத்துரு, உங்களை சிறுமைப்படுத்தின சத்துரு மறுபடியும் வந்து அந்த சந்தோஷத்தை எடுத்து போட முடியாத அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். ஆமென் சொன்னா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட மாட்டான். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், ஏசாயா 35:10 வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஏசாயா 35:10. Glory to God. அங்க பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, திரும்பி. சொல்லுங்க, திரும்பி. திரும்பி. துக்கத்திலிருந்து திரும்பி, வெட்கத்திலிருந்து திரும்பி, துயரத்திலிருந்து திரும்பி, ஆனந்த களிப்புடன் பாடி இதே திருச்சபைக்குள்ள நம்ம திரும்ப வரப்போகிறோம். ஹல்லேலூயா. இரட்டிப்பான மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறாரே. ஹல்லேலூயா. திரும்ப வரும். சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரிக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திரும்ப கொடுப்பாரு. ஹல்லேலூயா. திரும்ப அந்த மகிழ்ச்சியை கொடுப்பாரு. இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. திரும்ப அந்த கிருபையை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க அந்த துக்கத்தை நினையாத அளவுக்கு திரும்ப ஆனந்த களிப்புடன் பாட கர்த்தர் கிருபை செய்வார். இன்றைக்கு ஒருவேளை உங்களால சரியா பாட முடியாம இருந்திருக்கலாம், மகிழ்ச்சி அடைய முடியாம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, திரும்ப. The time has come. Hallelujah. The season has come. அந்த நாட்கள் வந்துவிட்டன, அந்த காலம் வந்துவிட்டன. இந்த ஜூலை தொடங்கின போதே ஆண்டவர் அந்த காலத்தை குறித்து வைத்திருக்கிறார், அந்த நாட்களை குறித்து வைத்திருக்கிறார், அந்த சூழ்நிலையை குறித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கான அற்புதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலையை பார்த்தா இந்த வாக்குத்தத்தத்துக்கும் அவங்க சூழ்நிலைக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அனுக்கிரக வருஷத்தில் நீதி சரி கட்டப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க சந்தோஷப்படுவீர்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய மகிழ்ச்சி அங்க தலைமையில இருக்கும். ஓ ராபா சந்துராபா ஹதராலாபா. நித்திய மகிழ்ச்சி. இந்த வார்த்தை சொல்லும் போதே தேவ கிருபை உங்கள் சிரசின் மீது இறங்கி வருகிறது. உங்க கரத்தை உங்க தலையின் மேல வைத்து சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். ஓ ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல இருக்குங்க. ஹல்லேலூயா. உங்க தலையின் மேல இருக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சொல்லுங்க, ஓடி போகும். ஓடி போகும். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? என் வாழ்க்கையில் இருந்த சஞ்சலமும் தவிப்பும் இந்த ஜூலை மாதத்தோடு ஓடி போனது. ஓடி போனது. இயேசுவின் நாமத்திலே ஓடி போனது. ஓ ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி எங்க தலையின் மேல இறங்கி வருவதாக இந்த ஆராதனையில, இந்த 7 மணி ஆராதனையில வந்திருக்கிற ஒவ்வொரு சிரசின் மீதும் உம்முடைய நித்திய மகிழ்ச்சி இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஷகபா துரபா லியான் துரலபா. ஓ ஹல்லேலூயா. ஓடி போவதாக. சஞ்சலத்தை பார்த்து பேசுங்க, வெட்கத்தை பார்த்து பேசுங்க. ஓடிப்போய் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. நான் அனுக்கிரக வருஷத்துல நின்று கொண்டிருக்கிறேன், யூபிலி ஆண்டுல நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக வேகமாக சொல்லுகிறேன், இரட்டிப்பான அபிஷேகம் உண்டாகும். ஹல்லேலூயா. அனுக்கிரக வருஷத்துல இரட்டிப்பான அபிஷேகம். Instead of your shame, you will receive a double portion of anointing. Hallelujah. தாவீது சொல்றாரு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். Hallelujah. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி என் தலையை, ஆமென், துயரப்படும் போது, நிந்தையும் அவமானத்தையும் சந்திக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு வார்த்தை தோன்ற வேண்டும், ஆண்டவர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. You will receive a double portion of anointing. நீங்க இப்போது இருக்கிற இந்த அபிஷேகத்தின் அளவு அல்ல,
ஒரு இரட்டிப்பான அபிஷேகம் இந்த 6 மாத காலத்திலே உங்கள் மீது வந்து இறங்குகிறதை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். இந்த சபையில் ஊற்றப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இங்கே நின்று ஊழியர்கள் ஊழியம் செய்யும் போது, பாடல்களை பாடும்போது, வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது ஒரு இரட்டிப்பான ஒரு அபிஷேகம், ஓ ஹல்லேலூயா, உங்கள் சிரசின் மீது வந்து இறங்குகிறதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங், ஒரு எழுப்புதல் காற்று, ஒரு அபிஷேக காற்று வீசப்படுகிற ஒரு காலத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். ஷகா பாபா பாபா ஸ்ரீ பாபா பாலாதரல பௌஷந்தரல பாபா பாபா பாபா. ஒரு அபிஷேக காற்று, ஒரு அபிஷேக காற்று இந்த மேல் வீட்டறையிலே ஒவ்வொருவர் மீதும் வீசப்படுவதாக. Receive the double portion of anointing. ஒரு double portion of anointing. Hallelujah, hallelujah, hallelujah. உங்கள் மீது ஒரு இரட்டிப்பான கிருபை உங்கள் மேல் வந்து இறங்க போகிறது. ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். யோவேல் 2:28. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோவேல் 2:28 அங்கே பார்க்கிறோம். அதற்கு பின்பு, இந்த வார்த்தையை சொல்லுங்க, அதற்கு பின்பு. அதுக்கு முன்னாடி வாசித்தோம், பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப கொடுப்பேன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு, சொல்லுங்க, 27 கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கு? 27 கீழே, 27க்கு கீழே, என் ஜனங்கள் ஒருபோதும், அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதற்கு பின்பு. ஆமென் சொல்லுங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அதற்கு பின்பு, ஹல்லேலூயா, சஞ்சலத்தின் தவிப்பையும் ஆண்டவர் மாற்றி போட்டதற்கு பின்பு, ஹல்லேலூயா, உங்கள் வெட்கத்தை மாற்றினதற்கு பின்பு, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ததற்கு பின்பு, உங்கள் மேல் ஒரு டபுள் போர்ஷன் ஆஃப் அனாயிண்டிங், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சரீர பிரகாரமான மனுஷனுக்கு வெட்கத்திலிருந்து விடுபட ஒரு விடுதலை தேவைப்படலாம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானவர் தரும் ஒரு அக்கினி அபிஷேகம் தேவை. இந்த உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உள்ளான மனுஷன் ஆவியில் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே அதனாலதான் சோர்ந்து போகிறார்கள், தொடர்ந்து சோர்வுகளை சந்திக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு பின்பு I will pour out my spirit. Hallelujah. என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 2:9 வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 2:9 அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. எலிசா சொல்றாரு, உம்மிடத்தில் உள்ள அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். என்னப்பா வேணும் எலிசா? சீனியர் பாஸ்டர் கேட்கிறார். the senior prophet எலைஜா, எலியா கேட்கிறாரு, என்னிடத்திலிருந்து உனக்கு என்ன வேண்டும்? இன்றைக்கு அவனுக்கு இருந்த தேவைகளை கேட்டிருக்கலாம். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் போறாரு, எனக்கு வேண்டிய இந்த காரியங்கள்லாம் இருந்தா நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருப்போம் அந்த பட்டணத்தில் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா எலிசாவின் ஆசை, எலியாவின் மேல் இருக்கிற அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். ஹல்லேலூயா. I want the double portion of anointing. Hallelujah. அவனை கவர்ந்தது அபிஷேகம். எலியாவின் இடத்திலே அவன் கண்டு கவர்ந்த ஒரே ஒரு காரியம் அபிஷேகம். ஹல்லேலூயா. எலியாவின் வார்த்தைக்கு இயற்கை கீழ்ப்படுகிறதே, மரித்தவன் எழும்புகிறானே. ஹல்லேலூயா. இதன் அடையாளம், இதற்கு காரணம் அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தினால் கவரப்பட்டு எலிசா கேட்கிறார், எனக்கு அது இரட்டிப்பாய் வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே,
நாம் இப்பொழுது எழுப்புதல் நாட்களிலே இருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தம்முடைய அபிஷேகத்தை அவர் ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரட்டிப்பான அபிஷேகத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. இரட்டிப்பான அபிஷேகத்தை கேளுங்க. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீச்சலாலம் மூழ்கிற ஒரு அளவு எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற அளவு அல்ல, இந்த சாதாரண அளவு அல்ல, கணுக்கால் அளவு அல்ல. இந்த 6 மாதங்கள் ஆண்டவர் உங்களை நீந்தி மூழ்க செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஒரு இரட்டிப்பான அபிஷேகம். எஸ் ஷகபதுரியாந்தரலபா. எழுப்பி ஜெபிக்க வைப்பார். அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஹல்லேலூயா. The more you speak in tongues, நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க அதிகமா பேச ஆரம்பிக்கிறீங்களோ, சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். ஹல்லேலூயா. வாயில பேசுறத நிறுத்துங்க, புலம்பல நிறுத்துங்க. Speak in the anointing of the Holy Ghost. Hallelujah. ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை பேசுங்க, ரகசியங்களை பேசுங்க. ஹல்லேலூயா. அது மாம்சீக ஜெபம் அல்ல, அது ஒரு ஆவியின் ஜெபம். ஹல்லேலூயா. மாம்சீகத்துல ஜெபித்தா சூழ்நிலையை பார்த்து தான் ஜெபிப்போம். வாயில வர்ற வார்த்தையெல்லாம் சூழ்நிலைக்கேற்ற வார்த்தையா இருக்கும். ஆனா ஆவியில நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை அனுப்புவார், ஒரு தூதனை அனுப்புவார், உங்களுக்காக வழக்காடுகிறவரை ஆண்டவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. அவர்கள் உள்ளத்திலே ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். இதெல்லாம் அபிஷேகம் தாங்க செய்யும். அபிஷேகம் தாங்க நுகங்களை முறிக்கும். ஹல்லேலூயா. அபிஷேகம் தாங்க இந்த சஞ்சலத்தை மாற்ற முடியும். அபிஷேகம் தாங்க இந்த வெட்கத்தை மாற்ற முடியும். நமக்கு வந்த இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை திருப்பி போட இந்த அபிஷேகம் தாங்க முடியும். எல்லாரும் ஆண்டவரே அந்த இரட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேணும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை சொல்லி தரேன். இந்த இரட்டிப்பான அபிஷேகம் எலிசா கேட்கிறார், எலியாவில் மேல் இருந்த அபிஷேகம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஊழியக்காரர்களை உங்கள் ஜெபத்தில் தாங்குங்கள். அவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க பேரை சொல்லி ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர்கள் மேல் இருக்கிற கிருபை உங்கள் மேல் வந்து இறங்கும். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு அம்மா என்னோடு பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர், என்னுடைய அதிகாலை ஜெபத்தில் நான் உங்களுக்காக, பாஸ்டருக்காக, அம்மாக்காக, பாஸ்டர் ஜோயலுக்காக, குளோரிக்காக ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கும் போது என் மேல ஒரு அபிஷேகம் வந்து இறங்குறது. நான் எனக்காக ஜெபிக்கிற ஜெபத்தையே நிறுத்தி விடுகிறேன். அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியர்களை நீங்கள் ஜெபத்திலே தாங்கி பாருங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் ஜெபித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் மீது கர்த்தர் வைத்த அதே கிருபை, அவர்கள் மீது இருக்கிறதான அபிஷேகம் உங்கள் மேல் அந்த சால்வை இறங்கி வருகிறதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதே கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் எங்கள் மேல் வைத்த அதே கிருபை உங்கள் மீது இரட்டிப்பாய் இறங்கி வருவதாக, இரட்டிப்பாய் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. 3 விதமான பலன் வருகும். இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான மகிழ்ச்சி, இரட்டிப்பான அபிஷேகம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமாக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கண்களை மூடி வானத்தை நோக்கி பாருங்கள். அங்கிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வருகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைக்காக நன்றி சொல்வோம். நன்றி சொல்லுங்க, மனதார நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் பேசுகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். நமக்கு வெட்கத்துக்கு பதிலாக 2 எத்தனையான பலனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா?
ரகதூனலரவா நீதனா ரியாக்குனலரவா ஷகதூனலரவா ரகனா நீதனா கபலரவா ரகதூனலரவா ஷப கபலரவா ரிக்கனலர ஷகதூனலரவா ரகனா நீதனலரவா கபலரவா. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் மேல் வைக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வெட்கத்தை மாற்றினதற்காய் நன்றி, நிந்தையை மாற்றினதற்காய் நன்றி, லட்சையை புரட்டி போட்டதற்காய் நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தின் வல்லமை எங்களுடைய நுகங்களை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே ஆராதனையின் முடிவு நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் உயர்த்தி உம்மை பாடினோம், மகிமைப்படுத்தினோம். நீர் ஒருவரே எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் ஆண்டவரே மேன்மைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவர். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறாரே, அதுபோல வேதத்தின் வார்த்தை எங்களை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி முன்னேறி செல்ல கிருபை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன், விடுவிப்பேன், ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், ஆண்டவரை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. அதே போல ஆண்டவரே எங்களுடைய ஜனங்களை, எங்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து அப்படியே செய்ய போறதுக்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதித்ததற்காக நன்றி. இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களை விட்டு மாறாததா இருக்கட்டும் ஆண்டவரே, மாறாததா இருக்கட்டும் அப்பா. இந்த வாரம் முழுதும் கூட இருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சொன்ன வார்த்தை ஒவ்வொருவருக்கும் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றப்படுவதாக. ஒன்றும் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒன்றும் ஒரு வார்த்தையும் தரையிலே விழுந்து விடவில்லை என்று சொல்லி இருக்கிறதே, அதுபோல ஆண்டவரே இந்த வார்த்தையை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தந்த இந்த ஆண்டவரை காணிக்கை தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பல மடங்கு அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடப்படும் என்று சொன்ன தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் உடைய பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த 7வது மாதம் முடிந்து ஆண்டவரே 8வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை தொடரும்படி செய்ய போறதுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதம் எங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாய் தந்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டின் மூலமா இந்த சர்வீஸை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய கண்ணீரை மாற்றுங்க, துயரங்களை மாற்றுங்க. வெட்கத்துக்கு பதிலாக அவர்களுக்கு ஆனந்த களிப்பை தந்து நடத்துங்கப்பா. நடத்துங்க ஆண்டவரே. உமது சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு வாரோம். உம்முடைய ஜனங்களை சுகமாய் கொண்டு வந்தீங்க, சுகமாய் கொண்டு போங்க. வீட்டுல சமாதானத்தை கட்டளையிடுங்க. அற்புதங்களை செய்யுங்க. தடைகள் எல்லாம் மாற்றி போட்டதற்காய் நன்றி. அற்புதங்களை துவங்கி விட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். செய்தி கொடுத்து தம்முடைய மகனை இன்னும் எடுத்து வல்லமையாய் இரட்டிப்பாய் பயன்படுத்துங்கப்பா. பயன்படுத்துங்க. எங்கள் மத்தியில் கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனையிலே ஆண்டவரே உம்முடைய மகனை பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்ற திருச்சபை மக்களோடு இன்றும் என்றும்
சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.